ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதுதான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கோகுல் ட்ராவல்டு ஃப்ரம் ஏ டு பி பை ஹிஸ் கார் அட் அ ஸ்பீட் ஆஃப் 40 km/h. ஓகே, ஃப்ரம் ஏ டு பி 40 km/h ஸ்பீடில் போகிறாரு. ஓகே, and he travelled on his foot at speed of 10 km/h from B to C. 10 kmph ஸ்பீடில் இங்கே போகிறாரு. ஓகே, then he travelled from C to A at a speed of 24 km/h. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக வந்து 24 km/h ஸ்பீடில் வராரு, திரும்ப ரிட்டர்னில் வராரு. then the average speed of the whole journey from C to A கேட்குறாங்க. சரியா? சரி, இதே மாதிரி ஒரு கொஷின் நம்ம ஆல்ரெடி ஆவரேஜில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் சேம் டிஸ்டன்ஸை போகும்போது ஒரு ஸ்பீடு, வரும்போது ஒரு ஸ்பீடு போனால் அது பேர் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னா, ஓகே, இதில் வந்து 40யா? சரி, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் C2. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் A to B கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் A to B, அதாவது ஃப்ரம் A to B. சரி, 2xy டிவைடட் பை x + y, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சரியா? 2 இன்ட்டு x எவ்வளோ? 40 இன்ட்டு 10 டிவைடட் பை x + y வந்து 50. ஸோ இது கேன்சல் பண்ணும்போது 8 டைம்ஸு. ஸோ இது வந்து 16 km/h. சரி, இப்போ இதை வச்சு ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் A to C கண்டுபிடிக்குவேன். ஓகே, A to C கண்டுபிடிக்குவேன். அப்போது அதே ஃபார்முலா தான், 2xy டிவைடட் பை x + y. சரி, 2 இன்ட்டு ஏக்கு வந்து இங்கே 16 வச்சுக்கணும். 16 இன்ட்டு அப்போ திரும்பி வரும்போது 24 டிவைடட் பை 40. ஓகே, இதை கேன்சல் பண்ணும்போது இது வந்து 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஓகே, சரி, இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 19.2 km/h ஸ்பீடு வருது. இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் A to C, ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் A to B கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ அதை வந்து நான் வந்து 16 km/h வருது. தென் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் A to C கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? சரி, இப்போ அதை கண்டுபிடிக்கும் போது நான் ஏவோட வேல்யூ 16 வச்சுக்கணும், அண்ட் C to A வரும்போது 24. ஸோ இது மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து அக்ரிகேட்டாக நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு 19.2 இதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் A to C. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.